சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வீட்டில் ஒரு தெய்வ சக்தி இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன? உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா குலதெய்வத்தின் மீது நம்ம அதிக அன்பு வச்சிருப்போம். அந்த தெய்வமும் நம்ம மேல அதிக பாசம் வச்சிருக்கும். அதனால தான் நம்ம வீட்டுக்கே குலதெய்வத்தின் சக்தியா இருக்கட்டும், குலதெய்வமே நம்ம வீட்ல வந்து காவலா நிக்கும். நம்ம தலைமாடு காக்க வரும். அப்படி வரும் தெய்வத்திற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். குலதெய்வம் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க 2 பேர் வீட்லயுமே பல்லிகள் சத்தமிடும். பல்லிகள் இருக்கும். இந்த நல்ல வாசனைகள் வரதான் செய்யும். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல ஒரு நல்ல சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. ஆனா, குலதெய்வத்தின் சக்தி உங்க குடும்பத்திற்கு இருக்கு அப்படின்னா, இந்த 5 அறிகுறிகள்ல குறைந்தது 3 அறிகுறிகாவது உங்க வாழ்க்கையில நீங்களே உணர்ந்திருக்கக்கூடிய அறிகுறியா தான் இருக்கும். அப்படி நான் சொல்லக்கூடிய இந்த 5 அறிகுறிகள்ல எந்தெந்த அறிகுறி உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பத்துல உங்க முன்னோர்களின் சாயல்ல உங்களுக்கு உங்க வீட்டு குழந்தைகள் பிறக்கிறதா இருக்கட்டும், அல்லது உங்க குலதெய்வத்தின் சாயல்லையே உங்க வீட்டு குழந்தைகள் பிறக்கிறதா இருக்கட்டும், இல்ல இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து தாங்க எங்க குடும்பமே நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் உங்க குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் சக்தி முழுமையாக இருக்கின்றது அப்படிங்கிறது. 2வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, பௌர்ணமி இது போன்ற தினங்கள்ல யாராவது உங்களுக்கு குறி சொல்வதற்காக வருகிறார்கள் என்றால், உங்க குலதெய்வத்தின் வாக்காக இருக்கலாம். உங்களுக்கு உங்க குலதெய்வம் ஏதோ சொல்ல வர்றத இது போன்ற விஷயங்களின் மூலம் உங்களுக்கு உணர்த்துகின்றது. ஒரு சிலர் இருக்காங்க, குறி சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல நம்மளோட பணத்தை வீண் விரயம் செய்வாங்க. நான் அவங்கள சொல்லவே இல்ல. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்றேன், இது உனக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னா, எனக்கு நீ வந்து உன்னோட குலதெய்வ கோயில்ல காணிக்க வை. இல்லன்னா நான் 1 வருஷம் கழிச்சு நான் வரேன். எனக்கு நீ வந்து ஒரு துணி மட்டும் எடுத்து குடு. இல்ல ஒரு வேளை சாப்பாடு மட்டும் வாங்கி குடு அப்படின்னு சொல்லி குறி சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க. அந்த மாரி சொல்றவங்க பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பா நமக்கு அந்த 1 வருஷத்துக்குள்ள நடக்கும். இந்த மாரி சொல்றவங்க உங்க வாழ்க்கையிலயும் வந்தாங்க அப்படின்னா, அது கண்டிப்பா உங்க குலதெய்வத்தின் உருவமே. 3வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோவில்ல ஒரு சிலர் வேண்டிக்கிட்டு ஆடு, மாடு, கோழி இது போன்ற உயிரினங்களை நேர்ந்து விடுவாங்க. இது போன்ற உயிரினங்கள் உங்க கனவுல வந்தாலும் சரி, இல்ல உங்க கனவுலயே ஏதோ ஒன்று கேட்பது போல இந்த உயிரினங்கள் அடிக்கடி வருவது, இல்லை காகம் வந்து உங்க வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா, உங்க முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல பாம்பு இது போன்ற உயிரினங்கள் அடிக்கடி கனவுல வர்றது, இல்ல நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்க பாம்பு அடிக்கடி கண்ல படுது அப்படின்னா, நீங்க உங்க குலதெய்வ கோவில்ல ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்க. அந்த வேண்டுதலை விரைவில் நீங்க நிறைவேத்த அந்த எல்லைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறத உங்க குலதெய்வம் உங்களுக்கு உணர்த்துகின்றது. இதுவும் உங்க குலதெய்வம் உரிமையாக உங்களிடம் கேட்கின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வம் உரிமையா ஒருத்தவங்கள்ட்ட கேட்குது அப்படின்னா, அவங்க மேல குலதெய்வம் முழு அன்பை வைத்திருக்கிறது. உங்க குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் அருள் நிறைந்திருக்கின்றது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். 4வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க செய்கின்ற தொழிலில் நல்ல லாபம் ஏற்படுவது, நீங்க அதிக சந்தோஷமாக இருப்பது, இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நினைச்ச பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் கிடைக்கும். இது அனைத்தும் உங்களுக்கு வரிசையா அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா குலதெய்வத்தின் அனுக்கிரகம் உங்க குடும்பத்திற்கு முழுமையாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னங்க நாங்க சம்பாதிக்கிறோம், நாங்க பொருட்கள் வாங்குறோம். இதுக்கும் குலதெய்வத்திற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வத்தின் அனுக்கிரகம் இல்லாமல் எந்த பொருளும் நமக்கு கிடைக்காது. இப்ப நம்ம ஒரு நல்ல லாபம் பார்க்குறோம் அப்படின்னா, குலதெய்வத்தின் அருள் இருந்தா மட்டும் தான் அது சேமிப்பாகவும், நம்ம அடுத்த தலைமுறைக்கு அந்த லாபத்தை ஒரு பொருளா, ஒரு சொத்தா வாங்கி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க முடியும். இது குலதெய்வத்தின் அனுக்கிரகம் இல்லன்னா, நெறைய பேர் சம்பாரிப்பாங்க. சம்பாரிச்ச பணமெல்லாம் என் கையிலேயே நிக்கலங்க. வீண் விரயம் ஆயிக்கிட்டே இருக்குன்னு எத்தன பேர் புலம்புவாங்க அப்படிங்கிறத நீங்க பக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாருங்க. குலதெய்வத்தின் அனுக்கிரகம் இருப்பவர்களுக்கு மட்டும் தான் தொழில் அதிக லாபம் வரும். அந்த லாபத்தை வைத்து அடுத்த தலைமுறையினரும் பயன்படக்கூடிய சொத்தாக மாறும். 5வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குலதெய்வ கோவிலில் இருந்து ஏதோ ஒரு பிரசாதம்,
கண்டிப்பா நீங்க குலதெய்வ கோவிலுக்கே போகலைனாலும், உங்கள தேடி அந்த பிரசாதம் வந்து கொண்டே இருக்கும். வருஷத்துல ஒரு தடவ தாங்க நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போவோம். இந்த வருஷம் தடப்பட்டுருச்சு. என்னால போக முடியலங்க. அப்படிங்கிறவங்க கூட, ஆனா பிரசாதம் வீடு தேடி வரும். "நீ என்ன தேடி வரலைல, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் உன்ன தேடி வரேன். உன் பிரச்சனைய சரி பண்ணதுக்கப்புறம் குலதெய்வமே உங்கள கூப்பிடும்." அப்ப நீங்க அந்த குலதெய்வ எல்லைக்கு போம்போது, குலதெய்வம் மனதார சந்தோஷப்படும். இதுபோல குலதெய்வ பிரசாதங்கள் பல ஸ்தலங்கள்ல இருந்து புண்ணிய ஸ்தலங்கள்ல இருந்து வரக்கூடிய பிரசாதங்கள் உங்க வீடு தேடி பிரசாதம் வந்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னா, உங்க வீட்ல குலதெய்வத்தின் சக்தி நிறைந்திருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். இதில் எத்தனை அறிகுறிகள் உங்க குடும்பத்துல இருக்கு அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு சில அறிகுறிகள் உங்க குடும்பத்துல இருந்தா கூட நீங்க தைரியமா சொல்லலாம். என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய குலதெய்வம் காவலாக இருக்கின்றது. குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் எங்கள் குடும்பத்தில் இருக்கின்றது. கண்டிப்பா உங்க குலதெய்வத்தின் அருளால் உங்க குடும்பம் மென்மேலும் வளரும். குலதெய்வத்தை வணங்குபவர்கள் ஒருபோதும் வீண் போவதில்லை. குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாட்டிற்கு சமம். இது போல பயனுள்ள பதிவுகள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.